ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியம் தான் பார்க்க போறோம். இனிமே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் டாபிக் எல்லாமே கவர் பண்ண போறோம். அதனால எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எல்லா டாபிக்குமே கவர் பண்ண போறோம். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் சிற்றிலக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே படிச்சு காட்டாம அது என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்களோட நோக்கமே. அப்பதான் நீங்க எக்ஸாம்ல அதை மறக்காம கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் சிற்றிலக்கியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலவர்கள் தம்முடைய புலமையை வெளிப்படுத்த, அதாவது அவங்க திறமை மொத்தத்தையும் காட்டுறதுக்காக தெய்வங்கள், குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் மற்றும் பெண்கள் இவங்களை வச்சு ஒரு பெரிய பாட்டு ஒன்று எழுதுவாங்க. அதுதான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சிற்றிலக்கியம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது மோஸ்ட்லி ஸ்லேடை ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸ்லேடை ஃபார்ம் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு 2 பொருள் தர மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஸ்லேடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சிற்றிலக்கியம் எல்லாமே இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ரொம்பவே பழமையான சிற்றிலக்கியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் எழுதிய அற்புத திருவந்தாதியும் இரட்டை மணிமாலையும் தான் பழமையான சிற்றிலக்கியம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிலபஸ்ல இருக்க எல்லா சிற்றிலக்கியம் கவர் பண்ணியிருக்கோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுதூது, நந்தி கலம்பகம், முக்குடர் பள்ளு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மற்றும் ராஜராஜ சோழ உலா இவ்வளவுதான் இருக்கு. இதை நம்ம பார்த்தாவே போதும். ஃபர்ஸ்ட் சிற்றிலக்கியம் சில டைப்பின் கீழே தான் எழுதுவாங்க. என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, கோவை, உலா, அந்தாதி, கலம்பகம், தூது, மாலை, பரணி, மடல், பள்ளு, குரம் இந்த டைப்ல தான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலம்பகம். தமிழ்ல சில பாவகைகள்லாம் இருக்கு. இந்த பாவகைகள்லாம் வச்சு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு பேர் தான் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கலம்பகம் ஃபார்ம்ல சில புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அது என்னென்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, நந்தி கலம்பகம், திருவருங்க கலம்பகம், மதுரை கலம்பகம். அப்படின்னா இந்த 3 கலம்பகத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ அவசியம் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ்ல நந்தி கலம்பகம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த நந்தி கலம்பகத்துக்கு மட்டும் பார்த்தாவே போதும். நம்ம கலம்பகம்னா என்னன்னு பார்க்கும்போது பார்த்தோம். கலம்பகம் அப்படின்னா தமிழோட பா வகையெல்லாம் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பா வகையெல்லாம் சேர்த்து எழுதணும் அப்படின்னா தமிழ் அந்த பாட்டு அவ்வளோ சூப்பரா இருக்குமாமா. 3ஆம் நந்திவர்மனை பத்தி பா வகையெல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பரா எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை சாகடிக்கிறதுக்காக எழுதியிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கலம்பகங்களே மிகவும் பழமையான கலம்பகம் இந்த நந்தி கலம்பகம் தான். இதனுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்த கலம்பகத்துல சில ஊர்கள் எல்லாம் சிறப்பா சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி, மல்லை, மயிலை. அடுத்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலம்பகத்தோட ஸ்டோரி தாங்க. ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்திவர்மன் இருக்காரு இல்லையா, அவருடைய தம்பி நந்திவர்மனை சாகடிக்கிறதுக்காக ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாருங்க. அந்த பாட்டை ஃபுல்லா கேட்டு முடிச்சா நந்திவர்மன் இறந்துருவாரு. இது நந்திவர்மனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவர் அந்த பாட்டு ஃபுல்லாவே கேட்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சாங்க. அந்த பாட்டை கேட்டதும் அவரு முழுசா இறஞ்சி செத்துருவார். இப்படி ஒருத்தர் சாகடிக்கிறதுக்காக ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் அறம் பாடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாட்டோட டைப் அறம் பாடுதல். யோ நீங்க எனக்கு என்னென்னலாம் பண்ணிருக்க, உன்னை எப்படி சாகடிக்கிறேன் பாரியான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாரு. அந்த பாட்டை கேட்டு அவர் இறந்தும் போறாரு. இதுதான் இந்த கலம்பகத்தோட ஸ்டோரிங்க. பொதுவா கலம்பகம் அப்படின்னா கடவுளுக்கு 100 பாடல், முனிவருக்கு 95 பாடல், அரசருக்கு 90 பாடல், அமைச்சருக்கு 70 பாடல், வணிகருக்கு 50 பாடல், வேளாருக்கு 30 பாடல் இருக்கணுங்க. நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா முதல்ல 144 பாடல் தான் இந்த நந்தி கலம்பத்துல கிடைச்சிருக்கு. அவ்வளவுதாங்க. வெறும் இந்த 144 பாடல் தான் நம்மளுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ ஃபுல்லா பாட்டு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவை. கோவை அப்படின்னா தலைவன், தலைவருடைய களவு ஒழுக்கம் மற்றும் அவங்களுடைய கற்பு ஒழுக்கத்தை பற்றி பாடுறதுக்கு பேர் தான் கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோவை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 புத்தகங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோவையார், பாண்டிக்கோவை, திருவங்கை கோவைன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சிலபஸ் இல்லாததால் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். சரி வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் அப்படின்னா கடவுளையும் ஒரு பெரியவர்களையும் நம்ம ஒரு பிள்ளையாக நினச்சி பாவித்து பாடுவதுக்கு பேர் தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இதில் 3 புத்தகங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சேக்கிரார் பிள்ளைத்தமிழ்னு சொல்லிட்டு 3 தமிழ் இருக்குது. இதில் நம்ம சிலபஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அதை தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குமர குருபரர். இந்த பிள்ளைத்தமிழோட பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன். இதோட காலம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. மொத்தம் இதில் 101 பாடல்கள் இருக்குது. இந்த நூலை பாடுவதற்கு முருகப்பெருமான் பொன் பூத்த குடுமி என்று அடியெடுத்து கொடுத்ததாக பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பொன் பூத்த குடுமி அப்படின்னு சொல்லிட்டு முருகனே இந்த பாட்டுக்கு அடியெடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் வேற என்ன சிறப்பான செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகனை தீராத வினை தீர்த்த தம்பியார் என்று புகழ்ந்து பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வெண்சாந்தை உண்பர் மற்றும் சித்தாமிர்த தீர்த்தத்தையும் அவங்க போற்றி, அது மட்டும் இல்லாமல் பச்சை பசுங்கொண்டிலே என்றும் முருகனை அவர் அழைக்கிறார்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேட்டா. அடுத்தது வந்து பரணி பார்க்கலாம். பரணி வந்து ஒரு போரில் வந்து 1000 யானைகளை கொண்ட ஒரு வீரனுக்கு தான் பரணி பாடுவாங்க. அதாவது ஒரு வீரனை வந்து அவன் ஜெயிச்ச அப்புறம், அவ்வளோ பேரை சாகடி ஜெயிச்ச அப்புறம் அவனுக்காக பாடப்படுறது தான் பரணி. பரணியில் வந்து மொத்தம் 3 இருக்குது நம்மளுக்கு. கலிங்கத்து பரணி, தக்கால பரணி, இரணியவதை பரணி. இதில் வந்து நம்ம சிலபஸில் கலிங்கத்து பரணி தான் இருக்குது. ஸோ நம்ம கலிங்கத்து பரணி பார்த்துடலாம். கலிங்கத்து பரணி இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் குலோத்துங்க சோழன். அவனுடைய கலிங்க போரோட வெற்றியை குறித்து தான் இந்த கலிங்கத்து பரணி பாடப்பட்டது. இந்த கலிங்க போர் யாராருக்கு இடையில் நடந்தது பார்த்தீங்கன்னா, வடகலிங்க நாட்டு மன்னனான அனந்தவர்மனுக்கும் முதலாம் குலோத்துங்க சோழனுக்கும் மற்றும் அவருடைய அமைச்சர் கருணாகர தொண்டைமானுக்கும் இடையில் நடந்தது தான். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா கிபி 1112ஆம் ஆண்டு. இந்த கலிங்கத்து பரணி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் தான் கலிங்கத்து பரணியை எழுதியிருப்பார். மற்றும் இதோட காலம் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு. ஏன்னா 1112 தான் போரே நடந்திருக்கு. இதில் மொத்தம் 599 தாழிகளை கொண்டது. ஒட்டக்கூத்தர் வந்து இந்த கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று சொல்லி போற்றி புகழ்ந்திருப்பார். மற்றும் யூஸ்வலாக யார் தோத்தாங்களோ அவங்களோட பேர் தான் இந்த பரணி பாடுவாங்க. இது வந்து கலிங்க நாடு தோத்தது, அதனால சரி இந்த பாட்டுக்கு கலிங்கத்து பரணின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குறவஞ்சி. குறவஞ்சி அப்படின்னா ஒரு குறத்தி பெண்ணோட ஒரு தலைவி வந்து என் காதல் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறி கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் குறவஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைப்பாக குறவஞ்சி இருக்குது. திருக்குற்றால குறவஞ்சி, பெத்தலகையம் குறவஞ்சி, சரபேந்திரப்பூ பால குறவஞ்சி. இதில் நமக்கு சிலபஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி, அதுதான் பார்க்க போகிறோம். திருக்குற்றால குறவஞ்சி எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா திருக்கூட ராசப்ப கவிராயர். அவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தென்காசி அருகில் உள்ள மேலகரம் என்ற பிளேஸ் தான் அவருடைய சொந்த ஊர். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. தமிழில் வந்த முதல் குறவஞ்சி நூல் வந்து இந்த குறவஞ்சி நூல் தான். இந்த நூலுக்கு குறவஞ்சி நாடகம் என்று இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த குற்றால குறவஞ்சியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசந்தவல்லி என்ற பெண் வந்து திருக்குற்றால மலையில் உள்ள ஈசனோட மீது காதல் கொண்டு அவர் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறத்தி பெண்ணிடம் வந்து குறி கேட்பாங்க. அந்த குறி தான் திருக்குற்றால குறவஞ்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பல்லு. பல்லு அப்படின்னா பல்லர்கள் சமுதாயத்தோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் பல்லு. பல்லர்கள் சமுதாயம் அப்படின்னா விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் பல்லர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சமுதாயோட நாடக சிற்றிலக்கியங்கள் தான் பல்லு. இதில் மொத்தம் 3 புத்தகங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்குடர் பல்லு, திருக்கூர் பல்லு, திருவார்கூல் பல்லு. இதில் நம்ம சிலபஸில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்குடர் பல்லு. இந்த முக்குடர் பல்லு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பொருணை ஆட்டங்கருக்கு அருகில் இருக்கக்கூடிய அழகர் பெருமான போற்றி பாடதுக்கு பேர் தான் முக்குடர் பல்லு. இதோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 1680. இந்த பாட்டோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பன் என்ற ஒரு உழவன். அக்காலத்தில் இருக்கக்கூடிய உழவு தொழிலை வந்து மிகவும் மேன்மைப்படுத்தி இந்த பாட்டு பாடியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலா. உலா அப்படின்னா ஒரு தலைவன் வந்து வீதியில் வரும்போது அவங்கள வந்து ஒரு 7 பருவநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் வந்து அவங்க மீது காதல் கொள்றதுக்கு பேர் தான் உலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பாடியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 உலாக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு மூவர் உலா, ஏகாம்பரதர் உலா, இதில் அடுத்து சொக்கநாதர் உலா. இதில் நம்மளுக்கு மூவர் உலாவில் ராஜராஜ சோழன் உலா தான் சிலபஸில் இருக்குது. ஸோ அதை பார்த்துடலாம் வாங்க. இந்த ராஜராஜ சோழன் உலாவை ஏற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றக்கூத்தர். இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். இதோடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. இந்த புத்தகத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் உலா வரும்போது அந்த 7 டைப்பாக பெண்கள் இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு காலத்துலேயும், அந்த பெண்கள் வந்து அவர் மீது காதல் கொள்றதா வச்சு தான் ராஜராஜன் சோழன் உலா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தூது. தூது அப்படின்னா தலைவனிடம் மையல் கொண்ட தலைவி தென்றல், வண்டு, கிளி, மயில், மேகம் இது எல்லாத்தையும் தூது விட்டு அவங்க காதலை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு பேர் தான் தூது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தூதுகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது, கிள்ளை விடு தூது, பனை விடு தூது. நம்ம சிலபஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய காதல் துன்பத்தை தமிழ் மொழி மூலமாக தூது விட்டுருப்பாங்க. இதில் மொத்தம் 268 கன்னிகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்தாதி. அந்தாதி அப்படின்னா ஒரு பாடலில் இறுதி பகுதியை அடுத்த வரியின் முதல் பதியாக அமைத்து பாடுவது தான் அந்தாதி. ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை வந்து அடுத்த பாட்டோட ஃபர்ஸ்ட் வார்த்தையா வரும். அதுதான் அந்தாதின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் 3 இருக்கு. பொன்வந்தாதி, அபிராமி அந்தாதி, திருவரங்கந்தாதின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இதில் நம்ம சிலபஸ்ல எதுவும் இல்லை. அடுத்து மடல் பார்த்துடலாம். மடல் அப்படின்னா தான் விரும்பிய காதலை அடைய பெறாத காதல் வந்து பனை மடல்ல வந்து ஒரு பரி செஞ்சு அது மேல உட்காந்து வந்து பாட்டு பாடுவாங்க. அதுதான் மடல் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் இதுல 3 இருக்கு. பெரிய திருமடல், சிறிய திருமடல், வருண குலத்தன் மடல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இதுவும் நம்மள சிலபஸ்ல இல்லை. ஸோ அதனால என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காவடி சிந்து. இந்த காவடி சிந்துன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு இசை பாவகையில் உண்டு. அது வந்து சிந்து டைப்பில் வருது. அந்த பாவகையை சார்ந்து எழுதுனது. இதில் மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் வந்து இசை உறுப்புகளால் எழுதப்பட்டது.
ஃபர்ஸ்ட்டு எடுப்பு, தொடுப்பு, உறுப்புன்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இதுல எடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவி மட்டும் தான் இருக்கும் 1. அடுத்து தொடுப்பு பார்த்தீங்கன்னா, அனுபல்லவி இருக்கும் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, உறுப்பு சரணம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். மொத்தம் 3 கன்னிகள் அடங்கியது வந்து இந்த சரணம். 3 கன்னிகள்னா 3 ஸ்டான்ஸா, பேரா அப்படின்னு வச்சுக்கங்களேன். முதலில் இதை அறிமுகப்படுத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ரெட்டியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. யூஸ்வலாக நம்ம காவடி அப்படின்னு சொன்னாவே யார் மைண்டுக்கு வருவார்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தான் மைண்டுக்கு வருவார். அவருக்காக இப்போ மட்டும் இல்லை, முற்காலத்துலேயும் இது ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விழாவை எடுத்து பால் எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து அவருக்காக இந்த பாட்டு பாடியிருக்காங்க. அப்படி பாடினது தான் காவடி சிந்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, முத்தொள்ளாயிரம். இந்த முத்தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா, மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா, சேர சோழ பாண்டிய அரசர்கள். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 900 பாடல்கள். சேரருக்கு 900, சோழருக்கு 900, பாண்டியருக்கு 900. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 900 பாடல்கள் பாடினதால இதுக்கு முத்தொள்ளாயிரம் பேர். மொத்தம் இதுல 2700 பாடல்கள் இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 109 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. இந்த 109 பாடல்களும் எங்கிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறத்திருட்டு அப்படின்ற ஒரு தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்புல இருந்து தான் கிடைச்சிருக்கு. விருந்து என்னும் தொல்காப்பிய உறுப்பு வகையை சார்ந்ததுதான் இந்த முத்தொள்ளாயிரம். இதுல வந்து சேர சோழ பாண்டியர்களோட மரபு பெயர்களை பத்தி ரொம்பவே சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதுதான் கடைசி டாபிக். இதோட சிற்றிலக்கியம் வந்து முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கான வீடியோ மேக் பண்ணியே போடுறேன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் தான். ஸோ நீங்க இதை பார்த்தாவே போதும் தான். ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு சென்ட் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதை பிடிஎஃப் ஃபார்மேட்ல சென்ட் பண்ணி விட்டுறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.